சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இப்போ ஷேர் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல இருக்கு. ஓகே. இந்த நேரத்துல பேஸ் மெட்டலும் கொஞ்சம் ஒரு கரெக்ஷன் பார்த்தா மாதிரி இருக்கேங்க சார். இப்போ இன்வெஸ்டர் இது எப்படி அப்ரோச் பண்ணுங்க சார்? நிச்சயமாக உலோக சந்தையில வந்து ஒரு பெரிய ஒரு கரெக்ஷன் நடந்திருக்குங்கிறது நிச்சயமா பார்க்க முடிகிறது. ஆனால் சர்வதேச சந்தையில கொஞ்சம் நேர்மாறாக இருக்கிறது. உள்நாட்டு சந்தையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உள்நாட்டினுடைய உலோக சந்தை இறக்கத்திலும், அதே சமயத்துல வந்து சர்வதேச சந்தையில வந்து மெட்டலுடைய பர்ஃபார்மன்ஸ், பேஸ் மெட்டலுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பீக்ல தான் போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி நான் பார்க்க முடிகிறது வந்து எதுல இருந்து பார்த்தீங்கன்னா, காப்பரனுடைய விலை வந்து கிட்டத்தட்ட இப்போதைய வர்த்தக நேரத்தில் பார்க்கும்போது லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் $13,850 ஒரு மெட்ரிக் டன் வர்த்தகம் ஆகி கொண்டிருக்கிறது. காமெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா $6.5 பர் பவுண்ட் அப்படின்னு ஒரு உச்சத்தை நோக்கி கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து இந்த காப்பர் வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் $14,000 தொட்டிருந்தது. 14,400 அது வரைக்கும் போயிருந்தது. இப்போ அதே 14,000 கிட்டத்தட்ட நெருங்கி இருக்கு. ஆனா இந்திய சந்தையில இதனுடைய பிரதிபலிப்பை நாம் இன்னும் பார்க்க முடியவில்லை. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இதனால நான் வந்து இப்போதைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு செக்டாராக நான் பார்க்கிறது மெட்டல் செக்டாரை நம்ம வந்து நிச்சயமாக கவனிக்கலாம். சார் இப்போ மெட்டல் செக்டார் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய செக்டாருங்கிறீங்க. மெட்டல்லையே நிறைய இருக்கு, காப்பர், அலுமினியம் அப்படின்ட்டு. இதை எதையும் சார் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் இன்வெஸ்டர்ஸ்? முக்கியமாக நான் வந்து காப்பர் பற்றி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சர்வதேச சந்தையில் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி $14,000 நெருங்கி கொண்டிருக்கிறது. இதில் இன்றைய வர்த்தகத்தில் வந்து முக்கியமான ஒரு சில செய்திகள் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் வந்து காப்பரனுடைய பிரீமியம் கொடுத்து வாங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு $100 இது வரைக்கும் இரட்டை இலக்கத்தில் இருந்தது. இன்று 3 இலக்கத்தில் பிரீமியம் வந்து கொடுத்து தான் அவங்க வந்து காப்பரை வாங்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க. தட் மீன் தெர் இஸ் எ டிமாண்ட் இருக்குங்கிறது தெரிகிறது. இது ஒரு செய்தி. இரண்டாவதாக எல்எம்இல பொறுத்த வரைக்கும் லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் வந்து காப்பருடைய இன்வென்ட்ரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2026ஆம் ஆண்டுல மார்ச் மாதத்துல எப்படி ஒரு இன்வென்ட்ரி லோ இன்வென்ட்ரியா இருந்ததோ அதே மாதிரியான ஒரு நிலையில இப்போ வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சிலையும் வந்து இன்வென்ட்ரி குறைவாக இருக்கிறது. இன்வென்ட்ரி குறைவாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சப்ளை கொடுப்பதற்கு, அதாவது டிமாண்ட் வருது, ஆனால் சப்ளை பார்த்தீங்கன்னா மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் வந்து பெரிய அளவுக்கு சப்ளை கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அளவு வந்து குறைந்து கொண்டே வருகிறது. ஸோ தட் மீன்ஸ் அதனால தான் இந்த பிரைஸ் வந்து விலையேற்றம் நம்மளால் பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக உலக உற்பத்தியில வந்து காப்பருடைய உற்பத்தியில முக்கியமான ஒரு நாடாக பார்க்கப்படுவது சிலி. தென் அமெரிக்கா நாடுல இருக்கக்கூடிய ஒரு சிலி என்கின்ற ஒரு நாடுல தான் வந்து உலகத்தினுடைய காப்பர் தேவை வந்து கிட்டத்தட்ட 33 முதல் 35% என்ற அளவுக்கு உலக தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாடாக இருக்கிறது. ஸோ அந்த நாட்டில் ஒரு சில சிக்கல்கள் வந்திருக்கின்றன. இப்பொழுது பார்க்கும்போது எல்னினோ எஃபெக்ட் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த எல்னினோ எஃபெக்ட்னால ஓரளவுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு ஃப்ளாஷ் ஃப்ளட்டாகவோ அல்லது லேண்ட்ஸ்லைட் ஆகவோ இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு மைனிங்ல வந்து ஒரு ஆக்டிவிட்டியில வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்கும்போது பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படலாம், உற்பத்தி தடைப்படலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும்போது மைனிங் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதமோ அல்லது 15 நாட்களுக்கோ அவங்க வந்து வைண்ட் அப் பண்ணும்போது நிச்சயமாக அதனுடைய டிமாண்ட் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ இதன் காரணமாகத்தான் நான் பார்க்கிறது வந்து இப்போதைக்கு வந்து இந்திய நிறுவனங்கள்ல பட்டியலிடப்பட்டுள்ள ஒரு சில நிறுவனங்கள்ல வந்து முக்கியமாக காப்பர் ரிலேட்டடாக காப்பரை உற்பத்தி செய்து அதை நம்முடைய நிறுவனங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற ஒரு சில நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்களாகவும் இருக்கின்றன. அந்த மாதிரியான நிறுவனங்களை நாம் வந்து கவனித்து முதலீடு செய்யலாம். ஏன்னா ஏற்கனவே இந்த மாதிரியான நிறுவன பங்குகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 2 ஆண்டுகள்ல பெரிய அளவுக்கு ஏற்றத்தை சந்தித்துள்ளன. ஆனால் அந்த உச்சத்திலிருந்து பார்க்கும்பொழுது 52 வீக் ஹை மேல இருந்து பார்க்கும்போது ஒரு கரெக்ஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20-30% என்ற அளவுக்கு வந்து கரெக்ஷன் நடந்திருக்கு. பட் எப்போதுமே வந்து காப்பருடைய மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல என்ன இருக்கும், எதிர்காலத்துல எப்படிப்பட்ட ஒரு தேவை இருக்கும் என்பதை அனுமானித்து தான் வந்து அதனுடைய விலை காணப்படுகிறதே தவிர சென்ற 2 வருடங்களுக்கு முன்பாக எப்படி இருந்தது, இல்லை சென்ற ஆண்டில் எப்படி இருந்தது, இல்லை சென்ற குவார்டர்ல எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாது சந்தைகளை பொறுத்தவரை. ஸோ சந்தைகளுடைய எதிர்பார்ப்பு என்பது வரக்கூடிய காலகட்டத்தில் தேவைக்கு தேவைக்கு நிகராக நமக்கு வந்து சப்ளைல கொடுக்க முடியுமா என்பதை தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சப்ளை டிஸ்ட்ரப்ஷன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு காப்பர் வந்து ஒரு
முக்கியமான ஒரு முதலீடாக பார்க்கலாம். ஒன்று, நம்ம வந்து எப்படி காப்பர் மீது முதலீடு செய்வது என்கின்ற ஒரு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கு என்னுடைய பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நம்ம வந்து எம்சிஎக்ஸில் ட்ரேட் பண்ணலாம். எம்சிஎக்ஸில் வந்து நம்ம வந்து காப்பர் வாங்கி அதுலேயும் நம்ம விற்பனை செய்யலாம், பையிங் செல்லிங் பண்ண முடியும். ஆர் அதர்வைஸ் அந்த காப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு சில நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்துஸ்தான் காப்பர் இருக்கு, அந்த மாதிரியான நிறுவனங்கள் மீது நேரடியாகவே நம்ம வந்து பங்குகளை வாங்கி அதை ஒரு ஆண்டோ அல்லது 2 ஆண்டுகள் வைத்துக் கொண்டுமே ஆனால் நிச்சயமாக இந்த நிலையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய அளவுக்கு நமக்கு வந்து ஒரு ஆதாய பலன் கொடுக்கக்கூடிய பங்குகளாக இருக்கின்றன என்று நான் பார்க்கின்றேன். சார், இப்போ வந்து காப்பர் அப்படிங்கிறது மைன் பண்ணி எடுக்கிற ஒரு பொருள். இது வந்து மைனிங் கம்பெனியோட வளர்ச்சி வச்சுதான் நம்ம அதை பார்க்கணும். இப்போ மைனிங் கம்பெனியோட growth strategy எப்படி இருக்குங்க சார்? நிச்சயமாக நல்ல கேள்வி. இதனுடைய வெளிப்பாடாக நாம் பார்ப்பது எப்படி என்றால், சிலி நாட்டினுடைய நார்த்தன் ரீஜன்ல இருக்கக்கூடிய ஆண்டோஃபாகஸ்டா என்கின்ற ஒரு மைனிங் நிறுவனம் வந்து, இது வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்சில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் வந்து தன்னுடைய மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து நார்த் சிலியில தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து அவங்களுடைய அறிக்கை நேற்று வெளியிட்ட அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த முதல் அரை ஆண்டுல, அதாவது ஜனவரி 2026 துவங்கி இப்போ ஜூன் முடிவடைந்த காலத்துல வந்து அவங்களுடைய உற்பத்தி வந்து கிட்டத்தட்ட 9 முதல் 9.5% என்ற அளவிற்கு உற்பத்தி குறைந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஸோ அதை தான் சொல்றேன், ஏற்கனவே நான் சொன்னபடி சப்ளை டிஸ்ட்ரப்ஷன்ங்கிறது வந்து அங்கங்க வந்து தேவைக்கு ஏற்ப உற்பத்தி நடைபெறவில்லை என்பதை இது உணர்த்துகிறது. இதன் காரணமாக தான் நான் வந்து இதுல ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல நான் வந்து காப்பர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போ காப்பர் வந்து இன்னும் அடுத்த 6 மாசத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிறீங்க. இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டு கம்பெனி எப்படி சூஸ் பண்றதுங்க சார்? ஓகே, நிச்சயமாக இந்த மாதிரியான நிறுவனங்கள் நம்ம எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து டைரக்டா மெட்டல்ஸ்ன்னு நம்ம சொன்னாக்க எம்சிஎக்ஸ்ல போகிறோம், நம்ம வந்து காப்பர் வாங்கிடலாம். அதில் வந்து ஃபியூச்சர் மார்க்கெட்ல இருக்கு. அதில் வந்து நம்ம எதுவும் பெருசாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒன்லி மார்ஜின் ஆஃப் மணி இருக்கு. எந்த மாதத்தினுடைய ஒப்பந்தம் வாங்குறோம், அதை எப்படி கேரி ஓவர் பண்றது, மார்ஜின் ஆஃப் மணி எவ்வளோ பண்றோம், எவ்வளோ லாட் எடுக்கிறோம், இதெல்லாம் பொறுத்து அதை வந்து நம்ம பண்ணலாம். நேரடியாக பங்குகளில் முதலீடு செய்யறதுக்கு முன்பாக நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால், ப்ரொமோட்டர் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய புக் வேல்யூ என்ன இருக்கு, பிஇ ரேஷியோ என்ன இருக்கு, பழைய இந்த கடந்த 1-2 ஆண்டுகள்ல வந்து அவங்களுடைய செயல்பாட்டு திறன் எப்படி இருக்கிறது, அந்த நிறுவனத்தினுடைய சேர்மன் வந்து அவர் என்ன மாதிரியான அறிவிப்புகளை போன மீட்டிங்ல, போர்டு மீட்டிங்ல எந்த அளவுக்கு என்னென்ன செய்திகளை அவர் குறித்துள்ளார், இதையெல்லாம் நாம் வந்து தெரிந்து கொண்டு உள்வாங்கி கொண்டு இண்டஸ்ட்ரி பிஇ என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி ஏன்னா இண்டஸ்ட்ரி பிஇனா இதை ஒத்த ஒரு சில நிறுவனங்கள் இருக்கின்றன, ஆனால் சிறிய நிறுவனங்கள். பட் இருந்தாலும் அதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து அந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை அதனுடைய பிஇ ரேஷியோக்கு எப்படி இருக்கு, இந்த நிறுவனத்தினுடைய பங்கு விலை இதனுடைய பிஇ ரேஷியோக்கு எப்படி இருக்கு, ஓவராலா மெட்டல் இண்டெக்ஸ்ல இந்த பங்குனுடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம வந்து அலசி ஆராய்ந்து ஏதாவது பிளட்ஜிங் இருக்கிறதா, இது எல்லாத்தையும் நம்ம ப்ரொமோட்டர் பிளட்ஜிங் ஏதாவது இருக்கிறதா, இது எல்லாத்தையும் நாம் தெரிந்து கொண்டு அதன் மீது முதலீடு செய்வது நிச்சயமாக ஒரு நல்ல முடிவாக இருக்கக்கூடும் நான் நினைக்கின்றேன். வரக்கூடிய காலங்களில் இப்போ இந்த இன்னொரு 2 வாரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய ரிசல்ட் சீசனும் வரப்போகுது. ஸோ ரிசல்ட் வரும்போது நம்ம அவங்களுடைய நிச்சயமா அதுலேருந்து அவங்க சொல்லக்கூடிய சில தகவல்கள் எப்படி எதிர்காலத்தில் எப்படி இருக்க போகிறது, இந்த மைனிங் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்க போகுது, அல்லது காப்பர் தேவை எப்படி இருக்கிறது, இவி பெனிட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்க போகிறது, டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்கும், இல்லை இந்த நிறுவனத்தினால் அதை எப்படி எதிர்கொள்ள போக இருக்கிறார்கள், இவையெல்லாம் நிச்சயமாக அந்த அவருடைய சேர்மனுடைய ஸ்பீச்சில் இருக்கும்னு நான் நினைக்கின்றேன். அந்த ஸ்பீச்சில் நம்ம படித்து பார்த்து விட்டு நம்முடைய எதுவாக எந்த ஒரு பங்குகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் நாம் அதில் முழு கவனத்துடன் அதில் படித்து தெரிந்துவிட்டு அதன் பிறகு முதலீடு செய்யலாம். நிச்சயமாக உலோகத்தை பொறுத்தவரை நான் சொல்றது வந்து காப்பர் என்கின்ற ஒரு உலோகம் என்கின்ற அடிப்படையில பார்க்கும்போது அது வந்து ஒரு புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருக்கு. நாம அது எந்த பங்குகளை வாங்குறோமோ அல்லது எம்சிஎக்ஸ் மீது நம்ம முதலீடு செய்கிறோம், எம்சிஎக்ஸ்ல இருந்து நம்ம அது காப்பர் மீதான முதலீடுகளை மேற்கொள்கின்றோமா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து முடிவு செய்ய கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய பணியாக இருக்கும் நான் நினைக்கின்றேன். ஓகேங்க சார். அடுத்து காப்பரோட 6 மாசத்துக்கு எப்படி இருக்கும், இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன கவனிக்கணும், ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ.